ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் ஏர் இண்டியாவோட ஏர் கிராஷ் பற்றி தான் பேசிகிட்ருக்காங்க. ஸோ இது ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் 242 மெம்பர்ஸ் போயிருக்காங்க. அதில் 241 மெம்பர்ஸ் இறந்துருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் ரொம்பவே ஒரு ஹார்ட் ப்ரேக்கிங்காக தான் இருக்கும் எல்லா இந்தியன்ஸ்க்குமே. இது ஆக்சுவலாக குஜராத் அகமதாபாத்தில் நேற்று ஜூன் 12 ஆக்சுவலாக நடந்தது. இதில் போனவங்களோட லைஃப் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக அவங்களுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஒவ்வொருத்தருக்கு லைஃப் பின்னாடியும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஸ்டோரிஸ் அதில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட லைஃபே இல்லை அப்படின்னு நினைக்கிறப்போ ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதில் ஒரு லக்கி பர்சன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க தான். இவங்க ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் அகமதாபாத்தில் இருக்கிற டிராஃபிக்கால் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணி இப்போ அவங்க சேஃப் ஆகிட்டாங்க. அண்டு இவங்க பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக இவர் ஒரு இன்ஜினியர், இந்த லேடி அவங்க டாக்டர். ஸோ இவங்க ஃபேமிலியோடு லண்டனில் செட்டில் ஆகிற பிளானில் போய் இருந்திருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்க 3 சில்ட்ரன்ஸ் கூட சேர்ந்தே இறந்துட்டாங்க. அது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. என்ன சொல்கிறதுனே தெரியல, ரொம்ப பார்க்கவே கஷ்டமாக இருந்தது. இவங்க பார்த்திங்கன்னா இந்த பொண்ணுக்கு இப்போ தான் 6 மந்த்ஸ் முன்னாடி மேரேஜ் ஆகிருக்கு. அவங்களும் இறந்துட்டாங்க. அப்புறம் இவங்க தான் பைலட் அண்ட் கோ பைலட். ஸோ இவங்க ப்ளஸ் இந்த லேடிஸ் எல்லாருமே இந்த ஃப்ளைட் க்ராஷில் இறந்துட்டாங்க. அண்ட் லக்கீலி ஒரு பர்சன் மட்டும் சேஃப் ஆகியிருக்காங்க. அவங்க 11A சீட்டில் ட்ராவல் பண்ணதுனால அவங்க சேஃப் ஆகியிருக்காங்க. ஃப்ளைட்லேருந்து குதித்து அவங்க கொஞ்சம் காயங்களோடு இப்போ ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அட்லாஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட லைஃப் அன்ப்ரெடிக்டபிளாக தான் எப்போயுமே இருக்குது. நம்மளோட சொத்து சுகம் எதுவுமே நம்ம கூட வராது. ஈவன் அந்த ஹாஸ்டல் மேலே விழுந்ததுனால அங்கேருந்து ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ் கூட இறந்ததாக சொல்கிறாங்க. ஸோ லைஃப் இஸ் ஸோ அன்ப்ரெடிக்டபிள். ஸோ நெக்ஸ்ட்டு மூமெண்ட் என்ன நடக்குங்கிறத தெரியாத ஒரு சிச்சுவேஷனாக நம்மலாம் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறத நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.